ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அந்த வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் இது பண்ணுறாங்க, டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெனி சிவில் இன்ஜினியர்ஸ் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு கம்பெனி அவங்க வேலைக்காக போய் கேட்டாங்க, நான் வந்து வேலைக்கு சேரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கம்பெனிலேருந்து வர்ற கொஸ்டின், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது தான். ஆனால் சிவில் இன்ஜினியர் படித்து முடித்த யாருமே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால ஃப்ரெஷர்ஸுக்கு, மெயினாக ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து வேலை தரதுக்கு எதுக்கு பயப்படுறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள நம்ம சைட்டில் வச்சாலும் அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க பண்ணுறத வந்து ஒரு கொத்தனார் கூட இருந்து பண்ணலாம், இல்லை ஒரு சூப்பர்வைசர் கூட இருந்து பண்ணலாம். இதே சிவில் இன்ஜினியர் வச்சா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு சேலரி வந்து கொடுக்கணும். அந்த அவங்க பண்ணுற ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கொத்தனாரே பண்ணுறதுனால தான். இதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல வந்து இந்த இதுதான் வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா, கொத்தனார் வந்து கேள்வி கேட்க முடியும் அவங்களால. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களால கேள்வி கேட்க முடியாது. அதுதான் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கணும் அப்படின்றப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, லைக் ஒரு சின்ன சின்ன வீடு கட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா அது பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா அதில் மெயினான எல்லாமே வந்து மேஸ்திரியை வந்து பார்த்துப்பாங்க. நீங்கள் அதில் கற்றுக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயமே இருக்காது. நீங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து போகலாம். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ஹவுசஸில் நீங்கள் என்ன தான் போனீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சுத்தமாக கிடைக்காது. நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து நீங்கள் போனாலும் அதில் வந்து மேக்ஸிமம் வந்து கொத்தனார் வந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுருவாங்க. சரி, அவங்க தான் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்கல்ல, நமக்கு என்ன வேலை இருக்க போது, நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வெறும் பார்க்க மட்டும்தான் செய்வீங்க. இதுவே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் 2 floor 3 floors கட்டுறாங்க அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் பைப் லைன் இந்த இடத்துல வருது, அதில் வந்து லீக்கேஜ் வந்து வரும். ஏன்னா ஸ்லாப் கீழே வந்து ஸ்லாப் மேலே வந்து பாத்ரூம் போடும்போது லீக்கேஜ் வராமல் தடுக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் 3rd floor போடும்போது தான் கற்றுப்பீங்க. சிங்கிளாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வராது. அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர்ஸ், புதுசாக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு அதை வந்து படிங்க. ஏன்னா வந்து நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து வந்த சாஃப்ட்வேரை இதெல்லாம் என்னத்துக்கு யூஸ் ஆக போகுது, நம்ம சைட் இன்ஜினியராக தான் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் படிக்கும்போது என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் எங்களுக்கு வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அந்த சாஃப்ட்வேர் தான் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு தான் வந்து அதிகமான வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. பிம் சாஃப்ட்வேர்லாம் இருக்குங்க தெரியுங்களா, அதெல்லாம் ரீசெண்டாக செம்ம ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, சைட் நாலேஜ் வந்து நீங்கள் டைரெக்டாக சைட் விசிட் பண்ணியோ இல்லை யூடியூப் வீடியோ பார்த்தோ நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா சைட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் வரும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது கூட அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூ டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீசெண்டாக வந்து அந்த கொஞ்சம் டெக்னாலஜிலாம் அப்லோட் பண்ணேன், ஃபெரோசிமெட் மெத்தடு, அது மாதிரி அப்டேட் ஆகிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பழைய டெக்னாலஜிலே இருப்பாங்கன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து மெயினாக பார்ப்பாங்க. ஸோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கு அதை எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூஸில் வந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூஸில் எல்என்டியாக இருக்கட்டும், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லை, இது எதுவுமே இல்லாமல் நான் வந்து வேலைக்கு போக முடியாதா, சிவில் இன்ஜினியர் ஃப்ரெஷராக இருந்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நீங்களே கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, ஒரு சர்டன் அமௌண்ட், ஒரு 5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஓனாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேஸ்திரி, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையான ஒரு மேஸ்திரியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவர் மூலியமாக கற்றுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே சைட் நாலேஜ் யாருக்குமே இருக்காது. எந்த ஒரு சிவில் இன்ஜினியர் ஃப்ரெஷராக இருக்கட்டும், நான் அடித்து சொல்லுவேன், சிவில் சைட் நாலேஜ்ன்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக மட்டும்தான் வருமே தவிர, நீங்கள் என்ன தான் படித்தாலும் சரி, உங்களுக்கு அந்த சிவில் சைட் நாலேஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் வரும்.
அதை வந்து எப்போயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மேஸ்திரியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஒரு 1 இயர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உங்களெலாம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் அதை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சைட் இன்ஜினியர் சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 25,000 to 30,000, அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் சைட் இன்ஜினியராக போகிறவங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரே கம்பெனியில் மட்டும் கண்டிப்பாக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி சைட் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு போகும்போது அங்கே வந்து வேறு ஒர்க் வரும், குவான்டிட்டி சர்வேயிங் ஒர்க் வரும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வளரும், ப்ளஸ் உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரே கம்பெனியில் கடைசி வரைக்கும் குப்பை கொட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர் ஃபீல்டில் முன்னேறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா சிவில் இன்ஜினியர் ஃப்ரெஷருக்கு சரி நம்ம சைட் போனாலே நம்ம வந்து ஒரு வேலை கிடச்சிட்டாலே நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினப்பாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. நானும் கூட ஸ்ட்ரகிள் பண்ணி மட்டும்தான் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். அதுக்கு நான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது மூலியமாக நீங்கள் டெவலப் ஆகி வந்தீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தனோ அதை வந்து கண்டிப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.